ஏஎல்பி குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கம். என்னுடைய பெயர் ரகுபதி. நான் செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரியிலேருந்து பேசுகிறேன். ஏஎல்பி வர்றதுக்கு முன்னாடி ஜோதிடத்தை பற்றி எனக்கு எந்த ஒரு அனுபவம் கிடையாது. ஆனால் சில நேரங்களில் எனக்கு தோணியிருக்கு, ஜோதிடம் கற்றுக்கணும், இது எப்படி சொல்கிறாங்க, எப்படி கணிக்கிறாங்கன்ற எண்ணம் வந்து எனக்குள்ளே வந்திருக்கு. அதனுடைய விளைவு என்னை ஏஎல்பிக்குள்ளே கூட்டிட்டு வந்திருக்கு. அதற்காக இந்த பிரபஞ்சத்துக்கும் அதை உருவாக்கிய நம்முடைய குருநாதர் டாக்டர் கொத்துடிமூர்த்தி ஐயா அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். எனக்கு சில வருஷங்களாக வந்து மனப்போராட்டமும் மன அழுத்தம் எனக்குள்ளே வந்துச்சு. என்னுடைய சில பிரச்சனைகளால் எனக்கு வந்து தீர்வு கிடைக்கல. அந்த பிரச்சனைக்கு தீர்வு எப்போ கிடைக்கும்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்தேன். அப்போ வந்து ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு நாள் ஐயாவுடைய வீடியோ பார்த்தேன். இதில் வந்து அவர் சொன்ன சில வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஈடுபாடை வந்து இதுக்குள்ளே கொண்டு வந்தது. அதாவது வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். நீங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் உங்கள் குடும்பத்தை வழிநடத்துறதுக்கும் வீட்டுக்கு ஒரு ஜோதிடர் வேணும்னு சொல்லி சொன்னார். அந்த விஷயமும் 15 நாளில் நீங்கள் வந்து ஒரு ஜோதிடத்தை கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னார். அந்த 2 விஷயத்தை எனக்கு மிகவும் இருந்தது. இன்னொன்று வந்து ஜோதிடம் என்பது உணர்த்துவதும் உணர்வதும் தான் ஜோதிடம் சொன்னார். சரி, இதில் என்ன தான் இருக்குது, நம்ம கற்றுக்கணும் அப்படின்ற ஒரு க்யூரியாசிட்டி அவர் சொன்ன அந்த சில வார்த்தைகளை என்னை ஈர்த்தது. அதுக்காக நான் இந்த ஜோதிட வகுப்புக்குள்ளே வந்தேன். இந்த ஜோதிட வகுப்புக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்குள்ளே சில மாற்றங்கள் நடந்தது. ஆக்சுவலாக நான் வந்து வருஷம் சபரிமலை பழக்கம் இருக்குது. அப்போ போகும்போது மட்டும் காலையில் 4 to 6 வந்து பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே நான் என்னுடைய பூஜைகள்லாம் முடிச்சுட்டு என்னுடைய அன்றாட நிகழ்வுகளை வந்து தொடங்குவேன். அது ரொம்ப நல்லா இனிமையாக இருந்தது. ஆனால் படிப்படியாக அதை அப்படியே கட் பண்ணிட்டேன். ஸோ அதை வந்து இனிமேல் அது எப்பயுமே கண்டினியூஸாக பண்ணணுன்ற எண்ணம் ஏஎல்பிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தியது. இன்னொன்று, நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னுடைய பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து இந்த கிரகாதிபதிகள் தான். இதுக்கு தகுந்தபடி நான் வந்து என்னை பக்குவப்படுத்திக்கணுன்ற எண்ணத்தை எனக்கு ஏற்படுத்தின ஏஎல்பி குடும்பத்தினர் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி. அதுக்கப்புறம் வந்து இந்த ஜோதிட வகுப்பை எடுத்த அத்துணை ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ரொம்ப ரொம்ப தெளிவாக வந்து எடுத்தாங்க. அதுவும் டாக்டர் சாந்தகுமார் ஐயா, அதுக்கப்புறம் டாக்டர் சத்யநாராயண ஐயா, சாந்தி தேவி மேடம், உமா வெங்கட் மேடம், இப்படி எல்லாருமே ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க பகுதியை வந்து சிறப்பாக எடுத்து எங்களுக்கு வந்து தெளிவுபடுத்தினாங்க. இந்த கிளாஸில் எனக்கு மிகவும் பிடிச்சது வந்து இந்த கர்மா கிளாஸ் வந்து ரொம்ப என்னை வந்து ஈர்த்துச்சு. ஸோ அதில் வந்து எனக்கு அதை கேட்கும்போது எனக்கு வந்து உள்ளார்ந்த ஒரு புரிதல் இருந்தது. தந்தை வழி கர்மா, தாய் வழி கர்மா பற்றி சொன்னாங்க. ஏன் வந்து இந்த பிரிவு எடுத்திருக்கோம், இனிமேல் வந்து நம்ம அடுத்த கட்டத்தில் எந்த ஒரு தீங்கும் யாருக்கும் செய்யக்கூடாது, இந்த கர்மாவை நல்லபடியாக கழிக்கணுன்ற விஷயத்த சொன்னதுக்காக ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆசிரியர்கள் எல்லாமே ரொம்ப சூப்பராக எடுத்தாங்க. அதுக்கப்புறம் அதை தாண்டி இன்னொன்று வந்து என்னுடைய கோச் மதிப்பிற்குரிய ஐயா குழந்தை ஜனா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிக்கு வணக்கங்கள். ஏன்னா அவர் வந்து இந்த கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் ஏற்படுகிற எல்லா விஷயங்களுக்கும் எனக்கு தெளிவை ஏற்படுத்தியவர் அவர். ஏன்னா எல்லோரும் அவங்கவுங்க டைமை வந்து அவங்களுக்காக செலவழிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் அவருடைய டைமை எங்களுக்கான முன்னேற்றத்துக்காக அவர் செலவழித்தார். ஐயா, உங்களுக்கும் மிக்க நன்றி ஐயா. அதுக்கப்புறம் இந்த ஏஎல்பி மொபைல் உருவாக்கின அந்த டீம் எல்லாத்துக்கும் நன்றி. ஏன்னா இவ்வளோ விஷயத்தை உள்வாங்கி அதை ஒரு சாஃப்ட்வேராக டிசைன் பண்ணி அது எல்லாருக்கும் புரியக்கூடிய தன்மையை வந்து இதுக்குள்ளே கொடுத்து எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இதுக்காக உழைச்ச அத்தனை பேருக்கும் கோடான கோடி நன்றி. இந்த வகுப்பில் இன்னொரு விஷயம் எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா, இங்கே டீச்சர்ஸ் வந்து கரெக்டாக பஞ்சுவாலிட்டியாக காலையில் வந்து நமக்காக எல்லா உதவியும் செஞ்சாங்க, புரிய வைக்கிறதுக்காகவும் எல்லாத்துக்காகவும். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கரெக்டாக வராங்களோ இல்லையோ, டீச்சர்ஸ் வந்து பஞ்சுவாலிட்டியாக வந்து காலையிலே வந்து அந்த அவங்கள பார்க்கும் போதே ஒரு பிரமிப்பாகவும், இன்னொன்று வந்து அவங்கக்கிட்ட கற்றுறன்ற அந்த ஆர்வத்தை வந்து அவங்க சொல்கிற விஷயம் ஆர்வத்தை நிறைய தூண்டிச்சு. அதுக்காக ஆசிரியர் பெருமக்களுக்கும் கோச் அவர்களுக்கும் எல்லா இந்த ஏஎல்பி குடும்பத்தினர் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. ஏஎல்பி மூலிமா வந்து பலன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் தெளிவில்லாமல் இருந்தது. அப்புறம் பார்க்க நல்லா பழகினதுக்கப்புறம் நல்ல ஒரு தெளிவு ஏற்படுச்சு. இதை வந்து வச்சு நம்ம வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்ச என்னுடைய சுற்று வட்டாரத்தில் சொல்லும் போது அவங்க கொஞ்சம் ஆச்சரியம் பார்த்தாங்க. பரவாயில்ல, வந்து பலன் நீங்கள் சொல்கிறது
கரெக்டாக நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ இதை இன்னும் நான் தெளிவுபடுத்திக்கணும், இன்னும் நான் இதில் இன்னும் ஆழ்ந்து நான் கற்றுக்கணுன்ற எண்ணம் எனக்குள்ளே தோணுச்சு அவங்க சொல்லும்போது. ஸோ 15 நாளில் அந்த கற்றுக்க முடியுதுன்னா, இன்னும் நம்ம இதில் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இன்னும் நம்ம கற்றுக்க முடியும் அப்படின்ற எண்ணமும் ஆசையும் எனக்குள்ளே தோண்டியிருக்கு. அதுக்கப்புறமா இந்த கிளாஸுக்கு வரதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த 64 வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இதை பற்றி என்னன்னே தெரியாமல் வரும்போது வெறுமையாக இருக்கும் அப்படின்றதுக்கு பதிலாக இந்த 64 வீடியோவையும் நல்லா ஒரு டைம் கோ த்ரூ பண்ணிட்டோம்னா, ஸோ உள்ளே வரும்போது இதை பற்றி என்ன சொல்லுவாங்கன்ற ஒரு அதீத ஆர்வம் இருந்துச்சு. அதனால் அந்த 64 வீடியோவும் நல்ல முறையில் எனக்கு உதவியாக இருந்தது. கடைசியாக அட்சய லக்ன பദ്ധதி எப்படி அட்சயம் லக்னம் வளருமோ அப்படின்ற விஷயத்த சொன்னாங்களோ, அதுபோல் நானும் என்னுடைய அறிவும் அட்சய லக்ன பദ്ധதி வகுப்பு மூலிமா, அட்சய லக்ன பദ്ധதி குடும்பத்தின் மூலிமா என்னுடைய அறிவையும் ஜோதிடத்தை பற்றிய புரிதலும் இன்னும் நான் வளர்த்துக்கொள்ள தொடர்ந்து பயணிக்க வேண்டும் என்ற வேண்டுதலுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.